வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போவது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடியில் அமைந்துள்ள அருள்மிகு மகுடேஸ்வரர் என்ற சிவத்தலத்தை பற்றி நாம் பார்ப்போம். இந்த தலம் தேவார பாடல்பட்ட தலமாக விளங்குகிறது. சம்பந்தர், சுந்தரர் ஆகிய தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் 6வது தலமாக விளங்குகிறது. இத்தலத்தில் உள்ள வன்னி மரத்தின் வயதை கணக்கிட முடியவில்லை. மிகவும் பழமையான இந்த மரத்தில் பூக்கும், ஆனால் காய் காய்க்காது. ஒரு பக்கம் முள் இருக்கும், மற்றொரு பக்கம் முள் இல்லை. இம்மரத்தின் இலையை தண்ணீரில் போட்டால் எவ்வளவு நாளானாலும் தண்ணீர் கெடுவதில்லை. பழனி பங்குனி உத்தர திருவிழாவிற்கு இத்தீர்த்த காவடி கொண்டு செல்லும்போது காவிரி தீர்த்தத்தில் இந்த இலைகளை போட்டுத்தான் பக்தர்கள் பாத யாத்திரையாக கொண்டு செல்வார்கள். இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். சிவனின் தேவார பாடல்பட்ட 276 சிவாலயங்களில் இது 210வது தலமாக கருதப்படுகிறது. அமாவாசை நாட்களில் பிது தர்ப்பணம் செய்ய காவிரி நதி கரையில் ஏராளமான கூடுவார்கள். 60ஆம் கல்யாணம், ஆயுள் ஹோமம் ஆகியவை நடத்த இத்தலம் விசேஷமானது. ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தில் பரிகாரங்கள் செய்து திருமண தடை நீங்குதல், குழந்தை பேறு ஆகியவை அடைபெறுவார்கள். ஒருவருக்கு எத்தனை வயதோ அத்தனை குடம் தண்ணீர் எடுத்து விநாயகருக்கு ஊற்ற வேண்டும். நாகதோஷம் நீங்கி வன்னி மரத்தடியில் கல்லில் செய்த நாகரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். நவகிரக பூஜை செய்து வாழை மரத்திற்கு தாலி கட்டும் பழக்கமும் இங்கு உண்டு. வேப்ப மரமும் அரசமரம் இணைந்துள்ள மரத்தடியில் உள்ள விநாயகருக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் வந்து ஊற்றினால் திருமண வரமும் குழந்தை வரமும் கிட்டும் என்பது நம்பிக்கை. இங்குள்ள மூலவர் மகுடேஸ்வரர், மலை குழந்தேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. அம்மன் திரிபுர சுந்தரி, மதுரபாஷினி. தலவிருட்சம் வன்னி மரம். தீர்த்தமாக தேவ தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், காவேரி தீர்த்தம். மேலும் இத்தலத்தை பற்றி விரிவாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அருள்மிகு மகுடேஸ்வரர் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் அமைந்துள்ளது. இங்கு உள்ள மகுடேஸ்வரர் தேவாரம் பதிகம், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் இது 6வது தலம். சித்திரை திருவிழா 11 நாட்கள் நடக்கிறது. இத்தலத்தில் உள்ள வன்னி மரத்தில் வயதை கணக்கிட முடியவில்லை. மிகவும் பழமையான இம்மரத்தின் பூ பூக்கும், ஆனால் காய் காய்க்காது. ஒரு பக்கம் முள் இருக்கும், மற்றொரு பக்கம் முள் இல்லை.
இந்த மரத்தின் இலையை தண்ணீரில் போட்டால் எவ்வளவு நாளாலும் தண்ணீர் கெடுவதில்லை. பழனி பங்குனி உத்திர திருவிழாவிற்கு தீர்த்தமாக கொண்டு செல்லும் காவிரி தீர்த்தத்தில் இந்த இலைகளை போட்டுத்தான் பக்தர்கள் பாதயாத்திரை கொண்டு செல்வார்கள். காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 9 மணி வரை திறந்திருக்கும். அமாவாசை நாட்களில் புது தர்ப்பணம் செய்ய காவிரி கரையில் ஏராளமான கூடுவார்கள். 60ஆம் கல்யாணம், ஆயுள் ஹோமம் ஆகியவை நடத்த இத்தலம் விசேஷமான தலமாக விளங்குகிறது. ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தில் பரிகாரங்கள் செய்து திருமண தடை நீங்குதல், குழந்தை பேறு ஆகியவை அடைய பெறுகிறார்கள். ஒருவருக்கு எத்தனை வயதோ அத்தனை தடம் குடம் தண்ணீர் எடுத்து விநாயகருக்கு ஊற்ற வேண்டும். நாகதோஷம் நீங்கி வன்னி மரத்தடியில் கல்லில் செய்த நாகரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். நவகிரக பூஜை செய்து வாழை மரத்திற்கு தாலி கட்டும் பழக்கமும் இங்கு உண்டு. நேர்த்திக்கடனாக வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்துள்ள மரத்தடியில் உள்ள விநாயகருக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து ஊற்றினால் திருமண வரமும் குழந்தை வரமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கோயிலை சுற்றி எங்கும் நாகர் பிரதிஷ்டை நடக்கிறது. இங்கு 3 முகம் கொண்ட பிரம்மனை தரிசிக்கலாம். வன்னி மரத்தடியில் இவர் அருள்பாலிக்கிறார். வன்னி மரத்தை இன்னொரு முகமாக பாவித்து கொள்ள வேண்டும். அகத்தியர், பரத்வாஜர் ஆகிய முனிவர்களுக்கு இங்கு இறைவன் திருமண கோலத்தில் காட்சி தந்தார். ஆதிசேஷனால் உருவான கோயில் என்பதால் இங்கு நாகர் வழிபாடு விசேஷம். இங்கே மகுடேஸ்வரர் மலை கொழுந்தீஸ்வரர் என்றும் அம்பாள் சமுத்திர நாயகி, வழுடைய நாயகி என்றும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் யார் வலிமை மிக்கவர் என்பதில் போட்டி இருந்தது. அவர்கள் மேருமலையை நடுவில் வைத்தனர். ஆதிசேஷன் மேருமலையை கட்டி அணைத்து கொண்டான். வாயு பகவான் தனது வேகத்தால் ஆதிசேஷனை மேலிருந்து தள்ள முயன்றான். காற்று படுவேகமாக வீசிய போது மேருமலை சிதறி 7 துண்டுகளாக விழுந்தது. ஒவ்வொன்றும் ரத்தினமாக மாறி லிங்கமாக ஆனது. கொடுமுடி தலத்தில் வைரக்கல்லான லிங்கமாக இறைவன் குடியிருப்பதாக ஐதீகம். இது ஒரு நாகஸ்தலம். நாகதோஷம் இங்கே பக்தர்கள் ஏராளமாக வருவார்கள். இத்தலத்தில் வன்னி மரத்தின் வயதை கணக்கிட முடியவில்லை. மிகவும் பழமையான இந்த மரத்தில் பூ பூக்கும், ஆனால் காய் காய்க்காது. இந்த மரத்தின் இலையை தண்ணீர் போட்டால் எவ்வளவு நாளாலும் தண்ணி கெடுவதில்லை. இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். ஆஞ்சநேயர் கோரப்பல்லுடன் இங்கே காட்சி தருகிறார். சஞ்சீவி மலையை கொண்டு வருவதற்காக வடக்கு நோக்கி செல்வது போன்ற தோற்றத்தில் உள்ளார். வாளில் மணி கட்டப்பட்டுள்ளது. பெருமாள் சன்னதியின் உட்புறத்தில் ஒரு தூணில் வியாக்கிரத பாத விநாயகர் சிற்பம் உள்ளது. புலியின் காலும் யானையின் முகம் கொண்ட இந்த விநாயகர் மிகவும் அபூர்வமானவர்.